பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்லையும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறோம். முக்கியமா இன்னைக்கு நிறைய பேருக்கு சந்தேகம், கர்த்தருடைய சித்தம் எது? 2025ல நான் என்ன செய்ய தேவன் சித்தமா இருக்கிறார்? இப்போ நான் கரண்டா நான் என்ன செய்யணும்? என்னுடைய மேரேஜ்ல நான் யாரை சூஸ் பண்ணணும்? என்னுடைய ஆவிக்குரிய லைஃப்ல, என் ஊழியத்துல நான் என்ன செய்யணும்? கர்த்தர் எதை விரும்புறாரு? நான் இப்ப என்ன செய்யணும்னு ஏகப்பட்ட குழப்பத்தோட எல்லாரும் இருக்கிறோம். கர்த்தர் நம்மளோட இன்னைக்கு பேசுவாராக. வேதத்துல இருந்து கர்த்தர் எப்படி நம்மளோட தெளிவா பேசுறாரோ அதுபடி நம்ம வாழ்வோம். ஓகே, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்குது, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அதே கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல 24, 25 இப்படி சொல்லுது, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. கர்த்தர் தெளிவா சொல்லிட்டாரு, நீ வார்த்தையால எதை செய்தாலும் சரி, கிரியையினால எதை செய்தாலும் சரி, அதை கர்த்தருக்கென்று நீ செய்யி. அதுவும் எப்படி செய்யணுமானா மனப்பூர்வமாய் செய்யணுமா, மனப்பூர்வமாய் செய்யணுமா. அதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் தர ரெடியா இருக்கிறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேரு சித்தம் என்ன சித்தம் என்னன்னு கேக்குறீங்கல்ல, கர்த்தர் இன்னைக்கு நம்மகிட்ட சொல்றாரு, நீ செய்யறது, நீ கர்த்தருக்குன்னு எதெல்லாம் செய்யறியோ அது எல்லாமே தேவ சித்தம் தான். அதனாலதான் கர்த்தர் இப்படி சொன்னாரு, நீதிமான் செய்வது எல்லாம் வாய்க்கும், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். நீங்க சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல அப்படி எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்டயும் என்கிட்டயும் எதிர்பார்க்கிறது, நீங்க எதை செஞ்சாலும் அதை கர்த்தருக்கு என்று செய்யணும். இததான் வேதத்துல ஆண்டவர் நம்மகிட்ட எழுதி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி எதை செய்தானோம்னா அநியாயம் செய்ய முடியுமா? கர்த்தருக்குன்னு அநியாயம் செய்ய முடியுமா? முடியாது. அதான் எழுதப்பட்டிருக்கு, அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. அப்போ கர்த்தருடைய நியாயம் எது அப்படி நான் வேதத்துல ஆராய்ந்து பார்த்து அதுக்கு ஏத்தாப்ப என் வாழ்க்கையை அலைன் பண்ணணும். வில் ஆஃப் காட் இஸ் அ பைபிள். பைபிள் தான் கர்த்தருடைய வில் ஆஃப் காட். அதை பார்த்து பைபிளை வாசிச்சு வேதத்தை தியானிச்சு அதுக்கு ஏத்தாப்ப என் இருதயத்தை அலைன் பண்றேன். அதுக்கு ஏத்தாப்ப என் வாழ்க்கைய, கிரியைய, என் வார்த்தைய அதுக்கு ஏத்தாப்ப நான் என்ன பண்றேன்னா மெர்ஜ் பண்றேன், அலைன் பண்றேன். இதுதான் கர்த்தருடைய சித்தம். நம்ம தெரியணும். பலர் கர்த்தருடைய சித்தம்னா குழம்பி போகிறது உண்டு. இப்போ நான் என்ன பண்ணணும், நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் குழம்பி போயிருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன் என் லைஃப்ல. யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய பேர் இப்படி யோசிப்பாங்க, ஐயோ இப்போ நான் கர்த்தருடைய சித்தத்தை மிஸ் பண்ணிட்டேன், என் லைஃப் முடிஞ்சிருச்சு, இந்த இடத்துல நான் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கணும், அட்டன் பண்ணாம போயிட்டேன், அவ்வளோதான் என் லைஃப் முடிஞ்சிருச்சுன்னுலாம் யோசிப்பாங்க. அப்படி கிடையாது. கர்த்தருடைய சித்தத்தை நீங்க உண்மையிலேயே ஜெபிக்கிறீங்க, வேதத்தை தியானிக்கிறீங்க, ஆண்டவருக்குன்னு வாழணும் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, அவ்வளவு சீக்கிரம் உங்களை ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரம் கை விட்டுற மாட்டாரு. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கோம்னா, நான் எடுக்கிற இந்த டிசிஷன்ல தான் எல்லாமே இருக்குது, இந்த இடத்துல கர்த்தருடைய சித்தத்தை நான் விட்டுட்டேன், என் லைஃபே போச்சு, இனிமே என்ன தூக்கி எடுக்க முடியாது. அப்படிலாம் கிடையாது. கர்த்தருக்கு வல்லமை இருக்கு, உங்களை தூக்கி எடுக்க முடியும். கர்த்தர் உங்ககிட்ட தெளிவா பேசணும்னா திரும்ப திரும்ப பேசிடுவார் பாருங்க. அவர் உங்களை கைவிடுறவர் இல்லை. பாருங்க, யோனா தீர்க்கதரிசி தவறான ஒரு பாதையை தெரிந்து கொண்டு போறாரு. அவர் கர்த்தர் நினிவேக்கு போக சொல்லும் போது அவர் தர்ஷீஷுக்கு போறதை நம்ம பார்க்கிறோம். தர்ஷீஷ்க்கு போன உடனே அதுவும் அங்க அவர் ஊழியம் செய்து போறதாக எழுதப்படவில்லை. நினிவேக்கு போகணும்னு கர்த்தர் சொன்னார். இவர் வேனுக்குன்னு தர்ஷீஷுக்கு போறாரு. இவருக்கு தர்ஷீஷுக்கு போறத கர்த்தர் அறிந்து அங்கிருந்து அவனை மீனுக்குள்ள ஒப்பு கொடுத்து அதுக்கப்புறம் கூப்பிட்டு வராரு. நீங்க தேவ சித்தத்தை மிஸ் பண்ண மாட்டீங்க. நீங்க கர்த்தரோடு நடக்கிறீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் விசுவாசம் உள்ளவங்களா இருங்க. கர்த்தர் என்ன, அவர் சித்தத்தின்படி நடத்த வல்லமை உள்ளவர், அவர் எனக்கு புரியுற மாதிரி பேசுவாரு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கும் தெரியுமா, ஐயோ கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்கறதுல தான் இருக்கு, எப்படி கேட்கணும், கர்த்தாவே பேசுங்க. ஐயோ நான் சரியில்லை, அதனாலதான் தேவ சத்தம் எனக்கு கேட்க மாட்டேங்கி, நான் சரியில்லை, அதனாலதான் கர்த்தர் என்னோட பேச மாட்டேங்காரு.
அதனால நான் கர்த்தருடைய சித்தத்தின்படியே இவ்வளவு நாள் வாழல, ஏதோ பைபிளை வச்சுட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்ககிட்ட தெளிவா பேசுறாரு இன்னைக்கு. நீங்க குழம்ப வேண்டியதில்லை. கர்த்தர் உங்ககிட்ட ஸ்பெசிபிக்கா பேசணும்னா எப்படியாவது உங்ககிட்ட பேசுவாரு. கர்த்தருக்கு வல்லமை இருக்குது. நேபுகாத் நேச்சார்ட்ட கர்த்தர் பேசி இருக்கிறாரு, தெரியணும். நேபுகாத் நேச்சார்ட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. எத்தனையோ பேர் இயேசுவை அறியாதவங்க, அவங்ககிட்ட இயேசு பேசியிருக்காரு. ஏன் உங்ககிட்ட பேச மாட்டாரு? நீங்க இயேசுக்காக வாழணும்னு நினைக்கிறீங்க, ஏன் உங்ககிட்ட பேச மாட்டாரு? ஏன் நீங்க கர்த்தருடைய சித்தத்தை மிஸ் பண்ணிடுவீங்கன்னு பயப்படுறீங்க? ஐயோ, நான் கர்த்தருடைய சித்தத்தை அப்படியே மிஸ் பண்ணிட்டோமே. நீங்க பயப்பட வேண்டியதில்லை. நீங்க கர்த்தருடைய வில்ல உங்களை நடத்த, கர்த்தருடைய வாய்ஸை நான் மிஸ் பண்ணிட்டனோ, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறத தவறிட்டனோன்னு நீங்க குழம்ப வேண்டியதில்லை. கர்த்தர் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சாருன்னா எப்படியாவது பேசிடுவாரு. நினிவே மக்களுக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கணும்னா யோனா தீர்க்கதரிசியை கட்டாயப்படுத்தியாச்சும் அனுப்பிடுவாரு. யூ ட்ரஸ்ட் காட்ஸ் கேரக்டர். கர்த்தருடைய குணாதிசயங்களை நம்ப பழகுங்க. நானும் அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன். என் லைஃப்ல கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்னா, நான் இருக்கிற இடம் கரெக்டா, எனக்கு சரியான இடத்துல தான் இருக்கணும். ஐயோ, நான் கர்த்தருடைய வில்ல மிஸ் பண்ணி போயிட்டு இருக்கணும், கர்த்தருடைய சித்தத்தை மிஸ் பண்ண, கர்த்தர் என்ன வேற ஒரு இடத்துல ஊழியத்தை வச்சுட்டு நான் இந்த இடத்துல ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஏகப்பட்ட குழப்பங்கள் என் லைஃப்ல வந்தது. அப்போ காட் என்கிட்ட அழகா பேசினாரு. நீ தேவ சித்தத்தை மிஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா உன்னை நடத்துறதுனா உனக்கு இது உன் இடம் இல்லைன்னா உன்கிட்ட தெளிவா பேச என்னால முடியும். நீ அதுக்கு பிறகு உன் சித்தப்படி போயிடலாம். நிறைய பேர் தங்க மனசுக்குள்ள ஒரு மாதிரி எனக்கு அது சரியா படலையே. அப்படி கிடையாது. உங்க இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்குது. கர்த்தர் தெளிவா உங்ககிட்ட பேசுவாரு. கர்த்தர் உங்களை நீட்டா நடத்துவாரு. நீங்க குழம்ப வேண்டியதில்லை. கர்த்தருடைய சித்தத்தை தெளிவா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் வசனத்தின்படி இருக்குது. நீங்க எதை செஞ்சாலும் தேவ சித்தம். அது கர்த்தருக்குன்னு நீங்க எதை செஞ்சாலும் அது தேவ சித்தம்னு வசனம் சொல்லுது. அதனால நீங்க இந்த இடத்துல ஊழியம் பண்ணணுமா, அந்த இடத்துல ஊழியம் பண்ணணுமா, குழம்ப வேண்டியதில்லை. கர்த்தர் உங்ககிட்ட ஸ்பெசிபிக்கா உங்க காதுல பேசினாரா, நீங்க அந்த இடத்துக்கு ஊழியம் பண்ணுங்க. ஒண்ணுமே தெரியல, ஐயோ பதறிக்கிட்டே இருக்கேன் பிரதர். நீங்க பதறிக்கிட்டே இருக்க வேண்டாம் பிரதர். கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரு. நீ எதை செஞ்சாலும் கர்த்தருக்குன்னு மனப்பூர்வமா செய். அதுதான் தேவ சித்தம். இந்த இடத்துல ஊழியம் பண்ணணுமா, அந்த இடத்துல ஊழியம் பண்ணணுமா, கர்த்தர் உன்கிட்ட பேசல ஸ்பெசிபிக்கா பேசலன்னா கவலைப்படாத. நினிவேன்னு சொன்னா நினிவேக்கு போ. நினிவேன்னு சொல்லலையா, ரொம்ப சந்தோஷம். நீ உட்கார்ந்து எந்த இடத்த ஆண்டவருக்கு நீ ஆதாயப்படுத்த உன் இருதயத்துல கர்த்தர் வாஞ்சியை போட்டிருக்காரோ அந்த இடத்துல நுழைங்க. கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்யுங்க. வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்குது. 1 பேதுரு 4:10-11 இப்படி எழுதப்பட்டிருக்குது. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியாக செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். புரியுதா? பேதுரு கிளியரா நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கிறாரு. உனக்கு என்ன கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்காரு, என்ன வரத்தை கொடுத்திருக்காரு, போதிக்கிற வரத்தை கொடுத்திருக்காரா? நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த 9 வரங்கள் தான் இருக்குன்னு. வேதத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வரம் இருக்கு. ரெயின்ஹார்ட் போன்கே கிட்டத்தட்ட சொல்லுவார் 31 வரங்கள் இருக்குதுங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். வசனத்தெல்லாம் தியானிச்சு பார்த்ததுல சொல்றாரு. இந்த இடத்துல இருக்கு, ஒருவன் போதித்தான் தேவனுடைய வாக்கியத்தின்படி போதிக்க கடவன். உங்களுக்கு என்ன வரம் கொடுத்திருக்காரு? போதிக்கிற வரம் கொடுத்திருக்காரா? என்ன கிருபை உங்களுக்கு கொடுத்திருக்காரு? அந்த கிருபையை நீங்க பயன்படுத்துங்க. உங்களுக்கு கொடுத்திருக்க பலத்தின்படி உதவி செய்யுங்க. பலத்தின்படி எல்லாம் செய்யுங்க. நீங்க உங்க கைக்கு நிறைய ஆண்டவர் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்திருக்காரா? உங்களுக்கு கொடுத்திருக்கிறத வைத்து நிறைய கொடுங்க. மிஷினரிகளை தாங்குங்க. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறாரு. இது கர்த்தருடைய வார்த்தை. உங்களுக்கு என்ன கிருபை தீர்க்க தரிசன கிருபை கொடுத்திருக்காரா? தீர்க்க தரிசனம் உரைங்க. தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றவாறு தீர்க்க தரிசனம் உரைக்கணும்னு வசனம் இருக்கு. அப்ப அதை அறிந்து வசனத்துல தேவன் கர்த்தருக்கென்று நீங்க செய்றீங்கன்னா வசனத்துக்கு ஏற்ப நீங்க செய்யணும். வசனம் என்ன சொல்லுது அதுபடி நீங்க போகணும். நீங்க அதுபடி போகணும். எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கிறதுனால இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. அது வசனத்துக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். வசனத்துக்குள்ள இருந்ததுன்னா நீங்க தைரியமா போகலாம். ஊழியத்துல தைரியமா நீங்க கிரியை செய்யலாம்.
ஒவ்வொரு காரியமும் நீங்க கத்தருக்கென்று வசனத்துக்குள்ள இருக்குன்னா தைரியமா நீங்க போகலாம். எது தேவனுடைய சித்தம் 2025ல நீங்க வேதத்தை திறந்து வாசிக்க ஆரம்பிங்க. அதுல என்னெல்லாம் போட்டிருக்குதோ உங்க கண்ணில் கர்த்தர் காட்டுறாருன்னா காரணம் ஒண்ணு இருக்குது. ஒரு அதிகாரத்தை எடுங்க. ஒருவேளை இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், மேத்யூஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல ஓல்ட் டெஸ்டமென்ட் நீங்க வாசிக்கலாம். எது வாசிச்சாலும் சரி, வாசிக்கும் போது உங்க குறைகளை காட்டுவாரு. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் என்ன திருந்த சொல்றாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிடணும். இன்னொன்னு, நீங்க இன்னும் அப்படி வாசிச்சுக்கிட்டே இருக்கும் போது உங்ககிட்ட கர்த்தர் ஒருவேளை பேசலாம். இந்த ஊழியத்தை பத்தி, அவன் செய்த ஏதோ ஒரு ஊழியத்தை பத்தியோ இல்ல ஏதோ ஒரு காரியத்தை பத்தி கர்த்தர் உங்க இருதயத்துல ஏவலாம். நீங்க அதை விசுவாசத்தின் நிமித்தம் கர்த்தர் தான் பேசினார் நீங்க நம்பி அதை செய்ய தொடங்குங்க. கர்த்தர் கிருபை கொடுப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்னும் கூட வேதத்துல நம்ம சில காரியத்தை நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் நம்மளோடு இடைப்படட்டும். யோசியா ராஜா காலத்துல ஒரு காரியம் நடந்தது. யோசியா ராஜா காலத்துல ஆலயத்தை பழுது பார்க்கும்போது நியாயப்பிரமாண புஸ்தகம் கண்டெடுக்கப்பட்டது. நீங்க வசனத்தை வாசிக்கலாம். இதுல நமக்கு நிறைய காரியத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு இடைப்படட்டும். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்க போறோம். 8ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான். அவன் அதை வாசித்தான். அப்பொழுது சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவின் இடத்தில் வந்து ராஜாவுக்கு மறு உத்தரவு சொல்லி, இப்போ ஆலயத்துல பழுது பார்க்கும் போச்சுன்னா நியாயப்பிரமாண புஸ்தகம் கிடைக்குது. இத இல்கியாங்கிற ஒரு ஆசாரியன் கண்டுபிடித்து இதை எடுத்து சாப்பான்ட்ட கொடுக்கிறான். இந்த சாப்பானுங்கிறவன் ராஜாவுக்கு முன்னாடி வரான். இப்ப நம்ம வாசிக்கலாம். 10ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, சம்பிரதியாகிய சாப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி, ஆசாரியனாகிய இல்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து அதை ராஜாவுக்கு முன்பாக வாசித்தான். இப்போ ஒரு புக்கு வருது. அந்த புக்கு கிடைச்ச உடனே அது லா, அதான் நியாயப்பிரமாண புஸ்தகம். அந்த புஸ்தகம் வந்த உடனே அதை யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா ராஜாட்ட கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. ராஜா அதை கேட்கிறாங்க. ராஜாக்கு முன்பாக வாசித்தான்னு எழுதப்பட்டிருக்கு. ராஜாக்கு முன்னாடி வாசித்து காண்பிக்கிறான். வாசிச்ச உடனே என்ன நடக்குன்னா, ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஆசாரியனாகிய இல்கியாவும் சாப்பானின் குமாரனாகிய அகிக்காமுக்கும் மிகாயாவின் குமாரனாகிய ஒவ்வொருத்தருக்கும், இப்படிப்பட்ட ஏகப்பட்ட ஜனங்களுக்கு அவர் கட்டளை கொடுக்கிறாரு எழுதப்பட்டிருக்கு. ராஜா ஒரு காரியம் செய்யறாரு. வசனத்தை கேட்ட உடனே அவர் அழத் தொடங்குறார். தம் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழுதாருன்னு பார்க்க முடியுது. அதை பார்த்து அழ ஆரம்பிச்சவரு, இன்னும் சில ஊழியக்காரன்லாம் இருக்கிறாங்க, ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்கும் கட்டளை கொடுக்காரு. என்ன கட்டளை கொடுக்காருன்னா 13ஆம் வசனத்தை வாச தெரியும். கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதா வனத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியையும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைக்கு செவிகொடாதபடியினால் நம்மேல் பற்றி இருந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான். இப்போ கண்டெடுக்கப்பட்ட வார்த்தைகள் பைபிளை இப்ப கண்டெடுக்கிறான். அவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்த உடனே அவன் அதை கேட்டு அழ ஆரம்பித்துட்டு ஒரு கூட்ட ஜனங்கள்கிட்ட சொல்றான், நீங்க கர்த்தர்கிட்ட போய் விசாரிங்க, எனக்கு புக்கு கிடைச்சிருக்கு, இன்னும் என்னென்னலாம் நான் மாறணும்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கேளுங்க. இந்த வசனத்தை கேட்ட உடனே யோசியா ராஜா கண்கள்ல கண்ணீர் வருது, வஸ்திரத்தை கிழிச்சிட்டு அழுறாரு. அழுதது மாத்திரம் இல்லாம கர்த்தரிடத்துல நான் விசாரிக்க போறேன்னு சொல்றான். இன்னைக்கு உங்க கையில வசனம் இருக்குது, நீங்க விசாரிக்கிறீங்களா தேவ சமூகத்துல? கர்த்தாவே, இந்த வசனத்தின்படி நான் ஓடுறேன், ரைட், நான் கரெக்டான வழியில போறேனா? நான் நீங்க என்கிட்ட பேசுறீங்கன்னு சொல்லி தான் அந்த வசனத்தை வைத்து போய்கிட்டு இருக்கிறேன், கரெக்டான வழியில போறேனா? உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லவா? காட்ஸ் வில் நிறைய நேரம் குழம்புறீங்கல்ல, நீங்க குழம்ப வேண்டியது இல்லை. நீங்க கர்த்தர்கிட்ட கேளுங்களா, அவர் கன்ஃபார்ம் பண்ண தைரியம் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஒரு வசனத்தை உங்களுக்கு எடுத்து இது ஏன்ட்ட கர்த்தர் பேசினார்னு சொல்லி ஒரு ட்ராக்ல நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. இப்போ if you need confirmation, God is ready to confirm you.
நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், கர்த்தருடைய சத்தம் காதுல கேட்கறது மாத்திரம் தான் சத்தம் நினைக்கிறோம். காதுல கர்த்தர் பேச வல்லமை உள்ளவர், கனவுல பேச வல்லமை உள்ளவர், தரிசனங்கள் மூலம் பேச வல்லமை உள்ளவர், வசனத்தின் மூலமாகவும் அவர் பேசுவார், ஊழியக்காரங்கள் மூலமாகவும் அவர் பேசுவார், அதிகமா அவர் வசனத்தின் மூலமாய் பேசுவார். இன்னொன்னு ஆவியில் அவர் பேசுவார், ஆவியில உணர்த்துவார். உங்க ஆவியில உணர்த்தப்படும். நீங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்களேன். சும்மா நிறைய பேர் சம்மந்தமே இல்லாம சொல்லுவாங்க, ஒரு பிளாக் கலர் சட்டையை போட்டிருப்பாங்க, போட்டுட்டு ஐயோ பிளாக் கலர் சட்டை கத்தருக்கு பிடிக்காது, கலத்தி போட்டு ஒயிட் போடுவாங்க. ஐயோ ஒயிட் போட்ட உடனே ஐயோ இதுவும் கத்தருக்கு பிடிக்கலைங்கிற மாதிரி இருக்க உடனே ப்ளூ கலர் போடுவாங்க. இந்த மாதிரி காரியத்தை சொல்லலை, இது உங்க மனசுல வர்ற நீங்களா கிரியேட் பண்ண ஒரு இமேஜினேஷன். இந்த கலர் செப்பலை போட்டுட்டு அது போடக்கூடாது, வேற ஒன்று போடணும். சம்டைம்ஸ் காட் நீங்க போட்டிருக்க சட்டையை கலத்த சொல்லுவாரு. ஏன் தெரியுமா? அது பாஸ்டர் அப்படிப்பட்ட சட்டையை போடாதன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாருன்னா, மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிங்கள்ங்கிற வசனத்துக்கு ஏற்ப காட் உங்ககிட்ட பேசுவாரு. இந்த சட்டையை போடாத, இப்படிப்பட்ட பேண்ட்டை போடாத, இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் ஹேர் ஸ்டைல் நீ வச்சுக்காத, நீ மாற வேண்டியது அவசியம்னு சொல்லி கர்த்தர் உங்ககிட்ட பேசுவாரு. ஆனா சும்மா சும்மா இந்த கலர் பிடிக்காது, அந்த கலர் பிடிக்காது, இந்த செப்பல் போடக்கூடாது, அதெல்லாம் நீங்களா கிரியேட் பண்றது. கர்த்தர் இப்படிலாம் பேச மாட்டார், மோஸ்டா பேச மாட்டார். பேசணும்னா ஒரு காரணத்தோட தான் கர்த்தர் பேசுவார். இதை நீங்க ஆழமா அறியணும். சரி, இந்த ராஜா கண்டடிக்கப்பட்ட உடனே போய் கர்த்தருடைய சமூகத்துல போய் விசாரிக்க போறாரு. விசாரிக்கிறதுக்கு ஆட்கள் அனுப்புறாரு. விசாரித்தது உடனே அங்க அவர்கள் தீர்க்கதரிசியாகிய ஒருத்திக்கிட்ட, உல்தாள், அவள் பேர் உல்தாள், 14ஆம் வசனத்துல இருக்கு, அவகிட்ட போய் விசாரிக்கிறாங்க. விசாரிச்ச உடனே உல்தாள் என்ன காரியம் சொன்னாங்க தெரியுமா? 10:18 பின்பாகம், நீர் கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாலும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இலகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். புரியுதா? உல்தாள் தெளிவா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. நீ அவங்க புதுசா நீ இப்படி மாறணும் அப்படி மாறணும்னு சொல்லல. ஏன்னா அவங்களுக்கு தெளிவா தெரியும், நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே எல்லாம் இருக்குது, எது எதெல்லாம் மாறணும்னு இருக்குது. அதனால அவர் சொல்றாங்க, ராஜாட்ட நீ போய் சொல்லு. ராஜா அதை வாசிக்கும் போது அவன் கண்ணில் கண்ணீர் அவன் இருதயம் இலகுனதை நான் பார்த்தேன். அதனால அவன் ஜெபத்தை நான் கேட்டுட்டேன். பின்னாடி எழுதப்பட்டிருக்குது, அவன் சமாதானத்தோட கல்லறை சேருவான், அவன் காலத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி அனுப்புவார் ஆண்டவர். அதுல ஒரு வசனத்தை நீங்க அதுல வாசிச்சு அதே வசனத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட சாபங்கள் வரும்னு சொல்லி வார்த்தையை கேட்ட உடனே நீ அழுதல்ல அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். ஒரு காரியத்தை நீங்க தெளிவா தெரிந்து கொள்ளணும். இந்த இடத்துல ஓசியா தீர்க்கதரிசி, ஓசியா ராஜா ஏதோ தேவனுடைய சத்தத்தை கேட்கல, பிரத்யட்சமாய் கேட்கவில்லை. ஏதோ ஒரு மனிதன் தான், சாப்பானுங்கிற மனுஷன் பைபிளை திறந்து வாசிக்கிறான், நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கிறான். வாசித்த உடனே சாபமான வார்த்தைகள், இந்த பாவம்லாம் நம்ம பண்றோமேங்கிற ஒரு உணர்வு நம்ம தேசத்துல இப்படிப்பட்ட பாவம்லாம் இருக்குதுங்கிற ஒரு உணர்வு வருது அவனுக்கு. இப்போ என்ன ஒரு காரியத்தை தீர்க்கதரிசியானவள் கிளியரா சொல்றா, கர்த்தர் இதெல்லாம் இப்படி சாபம்லாம் வரப்போகுதுன்னு உன்கிட்ட சொன்ன உடனே நீ அவருக்கு முன்னாடி அழுதியே அப்படின்னு அவர் சொல்றாங்க. அந்த தீர்க்கதரிசி அழகா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அப்போ கர்த்தர் இவர்கிட்ட பேசினாரா? ஓசியா ராஜாட்ட கர்த்தர் பேசினாரா? யோசியா ராஜாட்ட பேசல. கர்த்தர் எப்படி பேசினார்? வசனத்தின் மூலமா, அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் மூலமா பேசுகிறார். அந்த சத்தத்தை கேட்ட உடனே இவன் கண்கள்ல கண்ணீர் வருது. இது ஏன்னா இது பரிசுத்த ஆவியினால வேத வாக்கியம் எழுதப்பட்டது அல்லவா, இது பரிசுத்த ஆவியானவருடைய வசனம் அல்லவா. இதை வாசிச்ச உடனே அவனுக்குள்ள உணர்வு வருது, கர்த்தர் என்கிட்ட தெளிவா பேசிட்டாரு, இந்த சாபமான காரியம் எல்லாம் வந்துருச்சு, இனி ஒரு மாற்றத்தை நான் எதிர்பார்க்கணும்னு சொல்லி அவன் அழுறான், அவன் அழ தொடங்குறான். உடனே தீர்க்கதரிசியானவள் சொல்றா, கர்த்தர் சொல்றாருன்னு சொல்றா, நீ சாபமான வார்த்தைகளை கேட்ட பொழுது இப்படிலாம் தேசத்துல சம்பவிக்க போகுதுன்னு கேட்ட உடனே உன் கண்ணுல கண்ணீர் வந்தது இல்ல, உன் இருதயம் இலகுச்சுல. அதை கர்த்தர் பார்த்து கர்த்தர் உன்கிட்ட சொல்றாரு,
யுவான் காலத்துல சமாதானம் இருக்கும்னு சொல்றாருங்கிறாங்க. ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க, இந்த தீர்க்கதரிசியின் சத்தம் கேட்கப்படாமல் இருந்தாலும் அவரு ஓசியா தீர்க்கதரிசி யோசியா ராஜா சரியான வழியில தான் போறாரு. காரணம் என்ன? அவர் வசனத்தை கேட்ட உடனே அதற்கு ஒப்பு கொடுத்தார். தீர்க்கதரிசி அதை கன்ஃபர்மேஷன் பண்றாங்க. ஒரு காரியம் தெரியணும், நீங்க வசனத்தின்படி ஓடுங்களேன், வசனத்தின்படி ஓடுங்களேன். நீங்க கர்த்தருடைய வில்ல விட்டுட்டனா நீங்க பயப்பட வேண்டியதில்லை. வசனத்தின்படி உங்க வாழ்க்கை இருக்குதா பாருங்க. நீங்க பண்ற ஊழியம் வசனத்தின்படி இருக்குதா? மனுஷங்களுக்காக ஊழியம் செய்றீங்களா, இல்ல கர்த்தருக்குன்னு ஓடுறீங்களா? டாக்ஸ் மனுஷங்களுக்குன்னு கொடுக்கீங்களா, கர்த்தருக்குன்னு கொடுக்கீங்களா? உங்க புகழ் பெருமைக்கு கொடுக்குறீங்களா? நீங்க போதிக்கிறது கர்த்தருக்குன்னு போதிக்கிறீங்களா, இல்ல ஃபேமஸ் ஆகணும்னு போதிக்கிறீங்களா? ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. உங்களுக்கு கர்த்தர் ஒவ்வொன்றையும் போதிக்க ரெடியா இருக்கிறாரு. கர்த்தர் உங்களை நடத்த ரெடியா இருக்கிறாரு. நீங்க அதை கேட்ட உடனே அவர் செய்யறத பாக்குறீங்களா? 23 அதிகாரம் 2 ராஜாக்கள் 23 அதிகாரம் 4 வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்குது. ராஜா அதை கேட்ட உடனே பாகால்களையும் விக்கிரகங்களையும் எல்லாத்தையும் சுட்டெரிக்கும்படி அவர் இல்கியாவுக்கும் எல்லாருக்கும் கட்டளை எடுக்கிறத பாக்குறோம். கர்த்தருடைய ஆலயத்துல தேவையில்லாத விக்கிரகத்தை வைக்காதீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சுட்டெரிக்கிறத பாக்குறோம். கர்த்தர் உங்ககிட்ட சொல்லிட்டாரா, செய்யுங்க. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தர் பாருங்களேன், இந்த இடத்துல அவங்க பைபிளை திறந்து வாசிக்கிறாங்கங்க. விக்கிரகத்தை சுட்டரிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க எழுதப்பட்டிருக்கு? நியாயப்பிரமாண புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. அதை வைக்கக்கூடாதுன்னு எழுதப்பட்டிருக்கு. உடனே நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் தெரியுமா? எந்த விக்கிரகத்துல இருந்து முதல்ல அழிக்கணும் கர்த்தர்ட்ட கேட்போம்னு சொல்லி உட்கார்ந்து இருப்போம். இப்படி சும்மா தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கர்த்தர் சொல்றாரா விக்கிரகத்தை சுட்டரிக்கணும், எல்லா விக்கிரகத்தையும் சுட்டரிங்க. கர்த்தர் சொல்றாரா இந்த மாவட்டத்துல சுவிசேஷம் அறிவின்னு அதுக்கப்புறம் பர்டிகுலரா கிராமம் பேர் சொன்னார்னா அந்த கிராமத்துக்கு போங்க, இல்லைன்னா அந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்ககிட்ட எவ்வளவு தெளிவா பேசிட்டாரு, அந்த பட்டணம் அந்த மாவட்டம்னு சொன்னார்ல, அங்க நீங்க நுழையுங்க. கர்த்தர் உங்ககிட்ட தானே பேசுறாரு, உங்ககிட்ட தானே சொன்னாரு அந்த மாவட்டத்தை கொடுக்கேன்னு. அப்ப அதை கொடுக்கேன்னா நீங்க நுழையுங்க. கர்த்தர் சொல்லுவார், சம்டைம்ஸ் ஸ்பெசிபிக்கா சொல்லுவார், இதை செய்யுங்க அதை செய்யுங்க. அந்த டைம் அதையும் செஞ்சா போதும். நினிவேக்கு போனா சொன்னா நினிவேக்கு போங்க. அந்த டைம்ல தர்ஷீஷுக்கு போயிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் எதுவுமே சொல்லலையா, வசனத்தின்படி என்னெல்லாம் அவர் நடத்துறாரு அதுபடி போங்க. நிறைய பேருக்கு கர்த்தர் பேசுவாரு, ஆனா வசனத்தின்படி பேச மாட்டாரு. அப்ப அது கர்த்தர் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க. சாமுவேல்கிட்ட கர்த்தர் கூப்பிடுறாரு, 3 தடவை கூப்பிடுறாரு. 3 தடவை ஏறிட்ட போய் நிற்கிறான். காரணம் என்ன தெரியுமா? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. ஏன் தெரியுமா? கர்த்தர் பேசுறது கர்த்தரான உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவருடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படல. பலர் கர்த்தரே பேசியிருக்க மாட்டார், ஆனா கர்த்தர் நினைச்சு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்குள்ள வார்த்தை இல்லை. வார்த்தை இருந்தாதானே உங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியும் பேசுறது கர்த்தர் தான்னு. பலர் தேவ சத்தம்னு சொல்லி பிசாசுடைய சத்தத்தை கேட்டு நிறைய பிரிவினைகளையும் பிரச்சனைகளையும் உண்டாக்குவாங்க. நீங்க உணர்வுள்ளவங்களா இருங்க. பிசாசுடைய சத்தத்தை கேட்டுட்டு தேவ சத்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்காதுங்க. தேவன் நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கணும். அது மாத்திரமில்ல, நீங்க 24 வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆசாரியனாகிய இல்கியா கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றும்படி யோசியா அஞ்சனைக்காரரையும் குறி சொல்லுகிறவர்களையும் சுரூபங்களையும் நரகலான விக்கிரகங்களையும் யூதா தேசத்தில் உள்ள எருசலேமிலும் காணப்பட்ட எல்லா அருவருப்புகளையும் நிர்மூலமாக்கினான். கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போலொத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. ஆண்டவர் எவ்வளவு பெரிய சாட்சி இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. ஒரே ஒரு காரியம், நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அறிந்திருந்தான். மோசே என்னென்னலாம் எழுதி வைத்திருந்தானோ அதுக்கெல்லாம்படி நான் நடக்க ஒப்பு கொடுத்தார். அதுபடி வாழ தன்னை அர்ப்பணித்து கொண்டான். அதனால கர்த்தர் எழுதியிருக்காரு, அவனுக்கு முன்னாடியே அவனை மாதிரி ஒரு ராஜா இல்ல, பின்னாடியே அப்படி ஒரு ராஜா எழும்பல அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுறாரு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பைபிளை திறந்து வாசிங்க. இன்னைக்கு ஏகப்பட்டவங்களுக்கு டவுட் இருக்குது. எப்படி மேரேஜ் பண்ணணும், யாரை மேரேஜ் பண்ணணும்,
யாரை மேரேஜ் பண்ணணும்னு நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி பைபிள்ல மேரேஜ்னா என்னன்னு போய் தியானிங்க. உங்களுக்கு இப்போ எவ்வளவு டிவைஸ் இருக்குது. நீங்க வந்து பைபிளை எடுத்து மேரேஜ் விவாகம்னு அடிங்க. விவாகம்னு அடிச்சாலே எவ்வளோ காரியம் வருவாங்க பைபிள்ல. அபவுட் மேரேஜ்னு அடிச்சு பாருங்க. அப்போ இந்த காரியத்தெல்லாம் நீங்க கொஞ்சம் பைபிள்ல பாருங்க. கர்த்தருக்குள்ள உள்ளவனை கல்யாணம் கட்டணும்னு எழுதப்பட்டிருக்குதுங்க. கர்த்தருக்குள்ளவனை, அவ்வளவுதான். இதான் ரூல். கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்களா கேட்டலாம் நீங்க. ரெண்டாவது பைபிள் இருக்கு, சகல இடரல்களையும் உண்டாக்குறவர்களே நரகத்துல போடுவாங்கன்னு வசனம் எழுதப்பட்டிருக்குது. அப்போ நீங்க கல்யாணம் கட்டுறது வேற ஒருத்தங்களுக்கு இடரல் உண்டாக்க கூடாது. உங்க அம்மா அப்பாவுக்கு இடரல் உண்டாக்க கூடாது. உங்க இஷ்டத்துக்கு ஒருத்தரை பார்த்துட்டு அது வீட்டுல அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்க ஒருத்தங்களை விரும்புறீங்க, அவங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்க, அதை வீட்லயும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அவங்க வீட்லயும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க யாருக்கும் இடரல் உண்டாக்கலன்னா நீங்க கெட்டுங்க, தப்பு கிடையாது. ஆனா இடரல் உண்டாக்குறீங்கன்னா, சமாதானம் இல்லாம ஒரு கல்யாணம் நடக்குன்னா அது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. ஒரு இடரல் இல்லாதபடி கர்த்தர் உங்களுக்கு எதிர்பார்க்கிறா. ஒவ்வொன்றுலையும் பெஸ்டானதை கர்த்தருக்கு கொடுங்க. கர்த்தருக்கு ஏத்தாப்ப உங்க இஷ்டத்துக்கு உங்க லைஃபா நீங்க வந்து நடத்திடக்கூடாது. கர்த்தர் இஷ்டத்துக்கு நடத்தணும். உங்க பர்பஸ் என்ன? மேரேஜ் பண்ண போறீங்களா? அவங்க பர்பஸ் என்ன? ஒன்னா இருக்குதான்னு பாருங்க. ரெண்டு பேரும் இயேசுவோட வாழணும். ஏன்னா ஒருமித்து ரெண்டு பேரோட மனம் ஒன்னா இல்லைன்னா ஒருமித்து நடக்க முடியாது. இதை நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த மாதிரி தான் மேரேஜ்ல என்ன படிப்பு படிக்க நீங்க அதுக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இதை செஞ்சுட்டு கர்த்தருக்காக வாழ போறேன், கர்த்தருக்காக வாழ போறேன்னு சொல்லி நீங்க ப்ரே பண்ணுங்க, ஃபாஸ்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கான வழியை திறப்பாரு. என்ன வேலை இல்லையா? வேலை இல்லைன்னா கவலையப்படாதுங்க. இயேசுவை தேடுங்க, எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் கொடுப்பாரு. என்ன ஒவ்வொரு காரியத்தையும் போயிட்டு இது என்ன வில் அது என்ன வில் குழம்ப வேண்டாம். தேவ சித்தத்தை நிதானிப்பது ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். ஆனா பைபிளுக்குள்ள போங்க. நீங்க காடை ட்ரஸ்ட் பண்ணுங்களேன். நீங்க இன்னைக்கு ஒரு அதிகாரத்தை வாசிக்கணும்னா இயேசுவை ட்ரஸ்ட் பண்ணிட்டு வாசிங்க, என்னோட பேசுங்க. இன்னைக்கு நீங்க பேசுறதுதான் தேவ சித்தம்னு சொல்லிட்டு திறந்து வாசிங்க. ஆவியானவர் உங்ககிட்ட அன்னைக்கு பேசுவாரு, வசனத்துல பேசுவார், தெளிவா பேசுவாரு. அதுதான் தேவ சித்தம், வேற எதுவும் இல்லை. ஏதோ ஒருத்தர் தலையில கை வச்சு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ தேவ சத்தம் காதுல கேட்கணும்னு கூட இல்லை. தேவ சித்தம் காதுலயும் உங்ககிட்ட கேட்கும். நீங்க பைபிளுக்குள்ள நுழைஞ்சு நீங்க வாசிக்க ஆரம்பிங்க, தேவ சித்தம் ஆட்டோமேட்டிக்கா காதுல கேட்கும். தேவன் கனவுல உங்களோட பேச ஆரம்பிப்பாரு. எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க பாருங்களேன், சிம்சோன் உடன்படிக்கையில உறுதியா இருந்தான். கர்த்தர் கொடுத்த அந்த நசரேய விரதத்துல உண்மையா இருந்தான். அப்போ வரைக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் தைரியமா எந்திரிச்சு போய் போட்டு தள்ளிடுவான். ஒரு பச்சை ஒரு தாடை எலும்பு எடுத்து எத்தனை 1000 பேரை கொல்ல முடியும் அவனால. ஆனா ஒரு கட்டத்துல அவன் மேல உள்ள உடன்படிக்கை கட்டாச்சு. பைபிள் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் உனக்கு கட்டாகும் போது, பைபிளுக்கு கீழ்ப்படுகிற சுபாவம் கட்டாகும் போது நீங்க மற்ற மனுஷனை போல நார்மலாயிருவீங்க. ஆனா சிம்சோன் எப்போ அதை இழந்தானோ, கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவை, அந்த உடன்படிக்கையை இழந்தானோ, அந்த உடன்படிக்கை அந்த எப்போ தலையில் உள்ள அந்த மயிர் வெட்டப்பட்டதோ, கத்தரிக்கப்பட்டதோ, அதிலிருந்து அவன் பலன் இழந்து போனதை பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட இடைப்படுகிறார். வசனத்துக்கு வாழ்க்கை. நீங்க கர்த்தருடைய சத்தத்தை நீங்க பரலோகத்துல இருந்து கேட்டீங்களோ, எங்க இருந்து கேட்டீங்களோ, அது வசனத்துக்குள்ள இருக்குதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அதன்படி இருக்குன்னா நீங்க தைரியமா போங்க. வசனத்தை தியானிச்சு தைரியமா நீங்க போகலாம். ஏன்னா அப்படிப்பட்டவனை தான் ஆண்டவர் சொல்றாரு, இவனுக்கு முன் ஒருத்தன் இல்லை, இவனுக்கு பின் ஒருத்தன் இல்லை. அவன் தேவ சித்தத்தை ஸ்கிப் பண்ணவே மாட்டான். அது அப்படியே நடக்கும். கர்த்தர் நம்மளை அப்படியே நடத்துவார். சிம்சோன் செய்த எல்லாம் வாய்த்தது. ஆனா எப்போ உடன்படிக்கையை இழந்து போனானோ, இப்ப நமக்கு உடன்படிக்கை புஸ்தகமாகிய வேதம் கொடுக்கப்பட்டிருக்குது. இதை நீங்க இழந்து போயிடாதீங்க. கட்டாயம் உங்களுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா, நீங்க எல்லா மனுஷன மாதிரி சாதாரணமானவர்களா ஆயிருவீங்க. அதனால விட்டுறாதீங்க. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் என் கூட ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் யாவரும் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை கொடுங்க. உங்கள் சித்தத்தை பற்றின குழப்பங்கள் ஏற்படாதபடிக்கு எல்லாம் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கட்டளையிடுங்க. பரிசுத்த ஆவியானவர் சகலத்தையும் நிதானிக்க சொல்லிக் கொடுங்க. ரோமர் 12:2 படி பகுத்தறியத்தக்கதாய் மனம் புதிதாகட்டும்பா, புதிதாகட்டும், மனம் புதிதாகட்டும், நாங்கள் மறுரூபமாகணும்ப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்க சித்தத்தை நீங்க வெளிப்படுத்த போறீங்க. வசனத்திலிருந்து ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்து அதன்படி நடக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க ரொம்ப குழம்ப வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்துல வேதத்தை எடுத்துட்டு உட்காருங்க. 2025ல கர்த்தர் உங்களை என்ன திட்டம் வைத்திருக்கிறார், நீங்க என்ன செய்ய சுத்தமா இருக்கிறாருங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க வாசிக்கிற அந்த அதிகாரத்துல இருந்தே உங்களுக்கு வெளிப்படுத்தலாம். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருந்து சகலத்தையும் சொல்லிக் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது கர்த்தருடைய யூடியூப் சேனல். கர்த்தர் ஆரம்பிக்க சொன்னது, கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.